எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் எல்லாத்தோட மனமார்ந்த வாழ்த்துக்களும் நம்மளோட சோல்ஃபுல் லூப்ஸ்க்கு இனிதே வந்து சேர்ந்ததுங்க. ரொம்ப நன்றிங்க. அப்புறம் என்னங்க, எல்லார் வீட்லேயும் நியூ இயர் செலிப்ரேஷன்லாம் எப்படி போச்சு? எவ்வளோ பேர்த்து வீட்டில் குடும்ப ஸ்வீட்டான கேசரியை கிண்டுனீங்க? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கள் நியூ இயர் எப்படி போச்சுனாங்க, காலையில் எந்திரிச்சோன்னே முதல் வேலையாக இங்கே ஆல்டர்ஷாட்டில் சிவா கல்ச்சுரல் டெம்பிள்னு ஒரு குட்டியான கோவில் இருக்குதுங்க. அங்கே தாங்க கிளம்பி வந்திருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக எல்லா சாமியும் இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆப்போசிட்டில் அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்துருக்க மாதிரி ஸ்பேஸ் இருக்குங்க. இனி கூட்டமே இல்லைங்க. இங்க பாத்தீங்களா, வெளியே வந்தால் டைனோசர் ஸ்கெலிட்டன் ஒரு வீட்டுக்கு வெளியே வச்சுருந்தாங்க. அதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு, இந்த மாதிரி ஹை ஸ்ட்ரீட்டை எப்போவுமே பார்க்க முடியாதுங்க. கிறிஸ்மஸ் டைம், நியூ இயர் டைம்லலாம் கடையெல்லாம் வந்து ஃபுல் க்ளோஸ்டுங்க. அப்போ தான் இந்த மாதிரி பார்க்க முடியும். ஆனால் நம்ம இந்தியன் ஷாப் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். இது வந்து ஸ்வீட் கடைங்க. இங்கே வந்து எல்லா வகையான ஸ்வீட்களும் கிடைக்கும். நார்த் இந்தியன் ஸ்வீட்ஸ் தாங்க மோஸ்ட்லி இருக்கும். ஃபுல்லாக அந்த நெய் வாசத்தோடு தான் இருக்கும். ஆனால் நாங்கள் வந்ததோ என்னமோ சமோசா வாங்குறதுக்கு. அதை வாங்கிட்டு இங்கே -2 டிகிரிங்க வெளியே டெம்பரேச்சர். ஸோ வெளியெல்லாம் சுற்றிட்டு இருக்க முடியாதுன்ட்டு ப்ளே ஏரியா மட்டும் திறந்து வச்சிருந்தாங்க. ஸோ லீவ் ஆனாலும் குழந்தைகளை கூட்டிட்டு வரோம்னு அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்குங்க. ஸோ 1 மணி நேரம் அங்கே விட்டுட்டு அப்படியே வீட்டுக்கும் வந்தாச்சுங்க. இங்கிருந்து க்ரோஷே பண்ணி அனுப்பிச்ச பேக்கேஜ் வந்து இந்தியா போய் சேர்ந்து எங்கள் வீட்டுக்கு போயாச்சுங்க. அம்மா பாருங்க, பேக் ஸ்கார்ஃப்லாம் கட்டி போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. மருமகளோ பென்சில் பேனெல்லாம் பவுச்சில் அடுக்கிட்டு இருக்கிறாங்க. மருமகனோ ஸ்பாஞ்ச் பாப் பார்த்தோன்னா செம ஹாப்பிங்க. நானும் இதை பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.